ஹலோ எவ்ரி ஒன், குட் ஈவினிங். ஸோ ஃபஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னோடய வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஸோ தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா விஸ்காசிட்டி பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் இப்போ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் விஸ்காசிட்டி பார்த்தோம், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் பார்த்தோம், ஸ்ட்ரோக் மெத்தட். இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா சர்ஃபேஸ் டென்ஷன்கிற ஒரு சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லிக்விட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிக்விடுக்கு நிறைய பெக்குலியர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் நமக்கு அனாலிசிஸ் சிலபஸில் விஸ்காசிட்டியும் சர்ஃபேஸ் டென்ஷன் மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ டுடே we are going to see சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன்ங்கிறது ஒரு ஈஸியான ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ரொம்ப ஜாலியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? என்னன்னா ஒரு லிக்யூடோட சர்ஃபேஸில் நடக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா? அப்போ பாதி வார்த்தை நமக்கு புரிஞ்சுச்சு. இன்னொரு வார்த்தை நமக்கு டென்ஷன். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றும் கிடையாது, ஒரு பவுல் எடுத்துக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? மெதுவாக ஃபில் பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஸோ வாட்டர் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே பாருங்க, பாருங்க தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே பாருங்க அந்த விளிம்பில் இருக்கிற வாட்டர் பாருங்க வெளியே வரல. பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன், வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த விளிம்பில் இருக்கிற வாட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ராப் கூட விடலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் இருக்கிற H2O என்ன பண்ணிக்கணும், நேரத்தில் நம்ம கீழே ஊற்றிருக்கணும். ஓகேங்களா? அதாவது வெளியே வந்துருக்கணும், ஆனால் வரல. பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா? நல்லா பாருங்க, இன்னும் ஒரு ட்ராப் வேணா ட்ரை பண்ணலாமா? பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆகல, ஆனால் கரெக்டாக பக்காவாக விளிம்பில் இருக்கு. ஒரு டிராப் கூட நமக்கு வெளியில் வரல. ஓகே, ஸோ இந்த மேலே இருக்கிற டாப் சர்ஃபேஸில் இருக்கிற H2O மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே இருக்கிற பாட்டம் சர்ஃபேஸில் அதுக்கு அடியில் இருக்கிற மாலிகுலோட என்ன பண்ணுன்னா ஸ்ட்ராங் கனெக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் டென்ஷன். தட் இஸ் வாட் சர்ஃபேஸ் டென்ஷன். முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? சரி, தண்ணி கீழே வந்துச்சு, பரவாயில்ல. ஓகே, ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கிட்டோம். அந்த வாட்டரில் உள்ள இன்டீரியல் மாலிகுலா என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாக கனெக்ஷன் இருக்கும். எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா H2O மாலிகுலையும் நல்ல யூஸ்வலாக கனெக்டர் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு டென்ஷன் இல்லாமல் கனெக்ஷனை மட்டும் இருக்கும், பாண்டிங் கனெக்ஷன் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த சர்ஃபேஸில் இருக்கிற மேல் சர்ஃபேஸில் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனுக்கு நமக்கு அவுட்வேர்டில் பாருங்க, டாப்ல நமக்கு மாலிகுல் இல்லை, ஆனால் உள்ள மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? உள்ள இருக்கும், அப்புறம் சைடில் இருக்கும். ஓகேங்களா? இந்த பாண்டிங்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சாரி, இங்க இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணா, இந்த வாட்டர் மாலிகுல வெளியில போக விடாம நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இழுத்து பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வாட்டர் மாலிகுல் இழுத்து பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அப்ப எல்லா மாலிகுலும் ஆல் த ஈச் H2O molecules are tightly connected with the bottom of the H2O molecules. ஓகேங்களா? இந்த H2O மாலிகுல என்ன பண்ணணும்னா இழுத்து பிடிச்சிருக்கும். இங்க இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த மாலிகுல வாட்டர் மாலிகுல வெளியில போக விடாம ஒரு பிடிச்சி வச்சிருக்கோங்களா, ஒரு பாண்டிங் வந்து டென்ஷன் பயங்கரமா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டென்ஷன் இதனாலதான் என்ன சொன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்றோம். ஓகே, அப்ப மேல இருக்கிற H2O மாலிகுல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை டென்ஷனால கனெக்ட் ஆகிறதுனால ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகுல்ல. அப்ப அந்த மாதிரி நெட்வொர்க் மாதிரி கனெக்ட் ஆகிற நெட்வொர்க் மாதிரி இருக்கிறனால என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வாட்டர் ஸ்ட்ரைடரு பூச்சிலாம் என்ன பண்ணுன்னா நமக்கு அந்த சர்ஃபேஸ்லேயே என்ன பண்ண நடந்து போகும். ஓகே, வேகமாக பறக்கும். ஓகே, வாட்டர் பூச்சி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் போகுது இல்லைங்களா, அந்த நெட்வொர்க் வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுது, வேகமாக போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கில் போனீங்கன்னா நமக்கு சின்ன குழந்தைங்க இந்த நெட்டில் குதிச்சு விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நெட்டில் குதிச்சு விளையாடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுன்னா அந்த வாட்டர் ஷேடருங்கிற பூச்சி என்ன பண்ணுன்னா இந்த வாட்டர் சர்ஃபேஸில் அழகாக செல்லு போயிடும். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறனால தான் என்ன பண்ணுது, அது வேகமாக போகும். இதுதான் பேர் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட்ஸ். ஓகே, ஸோ நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, இன்டர் மாலிகுல்ஸ் ஆல் த மாலிகுல்ஸ் இன்சைட் தி லிக்விட். ஓகே, லிக்விடுக்குள்ள இருக்க எல்லா மாலிகுலும் என்ன பண்ணணும்னா புல்டு ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா H2O மாலிகுல் இழுத்து பிடிச்சிருக்கும் நார்மலா. ஓகேங்களா? தேர் இஸ் நோ மச் டென்ஷன். ஓகேங்களா? பட் சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா a molecule at the surface is pulled inward. ஓகே, இந்த பக்கம் என்ன பண்ணு உள்ள பிடிச்சி இழுக்கும். ஓகே, இந்த மாலிகுல் என்ன பண்ணும், இந்த மாலிகுலை வெளியே போடாம உள்ள பிடிச்சி இழுக்குதுங்களா, அங்கதான் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ சைட்வேஸ் பை இட்ஸ் நெய்பர்ஸ். ஸோ நெட் இன்வர்ட் ஃபோர்ஸ் pulls the surface molecules. ஓகே, இங்க தான் வந்து என்ன பண்ணுன்னா
நெட் இன்வெர்ட் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் ஃபோர்ஸ் இருக்கனால நெட் ஃபோர்ஸ் நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு என்ன இருக்கும், நெட் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட் ஒன்லி வி கேன் கால் அஸ் புல் த சர்ஃபேஸ் மாலிகுல்ஸ் டுகெதர் த மினிமைசிங் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இந்த மாதிரி இழுக்கிறனால என்ன பண்ணுன்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை குறைக்கிறதுக்கு பார்க்கும் எப்பவுமே அந்த டென்ஷன்னால. ஓகேங்களா, அதனால தான் நம்ம மினிமைசிங் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் இட் மேக்ஸ் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ தட் ஒன்லி வி கேன் கால் அஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம இதோட டெஃபினிஷன்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டோரி ஏன் எழுதி வச்சிருக்கேன்னா, நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காங்க நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு துணி துவைக்கணும், துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம என்ன பண்ணணும், பிரேக் பண்ணாகும். பிரேக் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும், டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த டிடர்ஜென்ட் யூஸ் பண்ண என்ன பண்ணணும்னா இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணி அந்த வாட்டர் என்ன பண்ணணும்னா துணிக்குள்ள போய் அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வந்துடும். ஓகே, நம்ம அதனால தான் வாட்டர் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த டிடர்ஜென்ட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வெறுந்தண்ணியில் நினச்சா அழுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஓகே, நம்ம ஒன்றே ஒன்றா பார்க்கலாம். ஸோ வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. ஓகே, ஸோ அப்படியே நான் பாருங்கள் எழுதி வச்சுருக்கேன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனை என்ன லெட்டர் மென்ஷன் பண்ணுவோம்னா எப்போவுமே நமக்கு காமா ஆர் ரோ இல்லாட்டி நமக்கு டி. ஓகே, இந்த மாதிரி லெட்டர் நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் த லிக்யூட் சர்ஃபேஸ் டு ரெசிஸ்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன அர்த்தம், நம்ம தண்ணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுறீங்களா, நம்ம ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஊற்றிக்கிட்டே இருந்தோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஊற்றுறது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது ரெசிஸ்ட் பண்ணி இழுத்து பிடிச்சிங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா resist the external force அப்படின்னு சொல்றோம். ஓகே, resist an external force or shrink into the minimum surface area. ஒரு மினிமம் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு அது என்ன பண்ணணும், அந்த ஏரியாவை குறைக்க பார்க்கும். ஓகே, இழுத்து பிடிச்சி. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த வாட்டர் மாலிகுலா இருக்கு இல்லைங்களா, நமக்கு மலைத்துளி ஏன் கோள வடிவமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பில் விசைங்கிறனால ஒரே காரணத்தினால தான் எனக்கு என்ன தெரியும், நமக்கு வாட்டர் டிராப்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அது. ஓகே, இந்த மாதிரி உருண்டையாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஏரியாவை குறைக்க பார்க்குங்களா, சிரிங்க் பண்ணும் எல்லாத்தையும். அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா, ஸோ தட் இட் அரைசஸ் டியூ டு எப்படி அரைஸ் ஆகுதுன்னா டியூ டு த கொஹீசிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த மாலிகூல்ஸ் in the liquids. ஓகே, ஒரு லிக்விடுக்குள்ள இருக்கிற மாலிகூல்ஸ்ல H2 மாலிகூல் இருக்கிற ஒரு H2க்கு இன்னொரு H2க்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லை, அதை தான் நம்ம என்ன சொன்னா கொஹீசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த லிக்விட்ல மட்டும் இந்த கொஹீசிவ் ஃபோர்ஸ் வராது. இந்த கம் இருக்கு இல்லைங்களா, கம்மு அப்புறம் நம்ம எதெல்லாம் இந்த க்ளூ, ஓகே, இதுலாம் கூட கொஹீசிவ் ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் அது என்ன பண்ணுதுன்னா நாங்கள் கம்மு மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அந்த கம்மு மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு இது கூட நம்ம பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அடிகசிவ் ஃபோர்ஸ்னு ஒன்று வந்துடும். ஓகே, அதனால தான் ரெண்டும் நமக்கு பைண்ட் ஆகிறதுக்கு காரணம். ஓகே, ஸோ கொஹீசிவ் ஃபோர்ஸ்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது, இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அடிகசிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு செருப்பை ஒட்டுறோம். ஓகேங்களா, நம்ம ஒரு பேப்பரை ஒட்டுறோம். ஸோ பேப்பருக்கும் அந்த கம்முக்கு இடையிலனா என்ன ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும்னா அடிகசிவ் ஃபோர்ஸ் வரும். ஓகே, இங்கே வந்து உள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் கொஹீசிவ் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as it is also defined as the force per unit rate. ஓகே, அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம இழுத்து பிடிக்கணும், டென்ஷன் கிரியேட் ஆகுது, அதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆக்டிங் டேஞ்சென்சியலி. டேஞ்சென்சினா அந்த சர்ஃபேஸுக்கு பேரலா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ டேஞ்சென்ட்லி along the surface area of the liquids. ஓகே, ஸோ இதோட யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஓவர் லென்த். ஓகே, அப்போ ஃபோர்ஸோட யூனிட் நமக்கு நியூட்டன், லென்த்தோட யூனிட் நமக்கு மீட்டர். ஓகே, நியூட்டன் பெர் மீட்டர் தான் எஸ்ஐ யூனிட். சிஜிஎஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டைன் பர் சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ ஆல்சோ டிஃபைன் இது இன்னொரு வகையில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஆல்சோ டிஃபைன்ட் சர்ஃபேஸ் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா. ஓகே, ஸோ எனர்ஜியோட யூனிட் நமக்கு ஜூல் ஓவர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அப்படியே மறைச்சிக்கிறீங்க சார், நீங்கள் அதனால் காட்டுங்க அப்படின்னாங்க, நான் அப்படியே நான் வந்து நிற்கிறேன், நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் சர்ஃபேஸ் டென்ஷன்ங்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனை பற்றி நீங்கள் பேசணும்னா நீங்கள் பேசி எவ்வளோ நிறைய பேசலாம். ஆனால் நம்ம வந்து வீடியோ டைமிங், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி ஓகே இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறனால நம்ம ஷார்ட்டாக பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதோட அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷனோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாட்டர் ஸ்லைடர்ஸ் வாக்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் அந்த லிக்யூட்ஸ். ஓகேங்களா, வாட்டர் ஸ்லைடுங்கிற ஒரு பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டரோட சர்ஃபேஸில் அப்படியே வேகமாக நடந்து போகும், வேகமாக சலுன்னு போகும். ஓகேங்களா, ஒரு 6 மீட்டர் பர் செகண்ட் வாக்கில் போகும். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்ஷனும் அது கால் இருக்கும், முன்னாடி இருக்கும், பின்னாடி இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்கும். அதோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா நானோ க்ரூஸ் அப்படிங்கிற நானோ க்ரூஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் அந்த
சர்ஃபேஸ் டென்ஷன் இல்லைன்னா மேலே இருக்கிற மாலிகுல்ஸை நம்ம ஒரு நெட்வொர்க் மாதிரி யூஸ் பண்ணி அதை அப்படியே ஜம்ப் பண்ணி போகணும். நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, சின்ன குழந்தைங்களா ஏறி விளையாடும் இல்லைங்களா இந்த பார்க்கில் நெட்வொர்க் மேலே அந்த ஜம்ப் குதிச்சு விளையாடணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி குதிச்சு அப்படி செல்லுன்னு போவோம். ஓகேங்களா, ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறனால. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் டாப்ஸ், வாட்டர் டாப்ஸ். ஓகே, மலைத்துளி வந்து கோள வடிவமாக இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு இந்த பரப்பு இழுவிசை. ஓகே, அந்த பரப்பில் இருக்கிற எல்லா H2O மாலிகுலும் இழுத்து வச்சிருக்கோம். அதனால அந்த பரப்பு இழுவிசைன்னு இருப்பாங்க, தமிழ் அழகாக சொல்லியிருப்பாங்க. அது ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட். ஓகே, நாட் ஒன்லி இன்செக்ட்ஸ் பட் ஆல்சோ சம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்னன்னா வெயிட்லெஸ் ஆப்ஜெக்ட்லாம் தண்ணியில் மிதக்கிறதுக்கு இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஓகேங்களா, சின்ன காகிதம் பூவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்குது இல்லைங்களா, அதுவும் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஒரு காரணம். ஓகே, அதே மாதிரி கேபிலரி ஆக்ஷன். ஓகே, கேபிலரி ஆக்ஷன்னா நமக்கு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா சைலம் ஃப்ளோயம் குழாய்ஸ் இருக்குங்களா, செடி வந்து தண்ணி மேலே கொண்டு போகுதுங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு செடி இருக்குது. இந்த செடியில் வந்து நமக்கு தெரியும், பாட்டனி படித்தவங்களுக்கு சைலம் இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும். ஓகே, சைலமில் என்ன பண்ணோம்னா தண்ணி எடுத்துகிட்டு போவோம், ஃப்ளோயமில் நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போவோம். ஓகேங்களா, ஸோ இந்த சைலம் குழாயில் என்ன பண்ணணும், நமக்கு இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி அப்படியே நமக்கு என்ன பண்ணணும் மேலே போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த வாட்டர் இங்கே வர என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர் என்ன பண்ணணும் நமக்கு மேலே இருக்கிற மாலிகுல்ஸை பிடிச்சி இழுக்கும். ஆனால் மேலே இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், இங்கே தண்ணி அதிகமாக இருக்கணும் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால நமக்கு என்ன வந்து ஈஸியாக மேலே போயிடுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேபிலரி ஆக்சுவலி நமக்கு என்ன பண்ணுதுன்னா நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் யூஸ் ஆகுதுன்னா தண்ணி மேலே போகுது. ஓகேங்களா, செடியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேபிலரி ஆக்ஷன் வந்து வாட்டர் மாலிகுல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நம்ம வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங் ட்ரெஸ். ஓகேங்களா, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தண்ணியில் வந்து நீங்கள் டிடர்ஜென்ட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை பிரேக் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி கண்டாமினேட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா சர்ஃபேஸ் டென்ஷனை பிரேக் பண்ணலாம். டெம்பரேச்சரை நீங்கள் ரைஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம்னா சர்ஃபேஸ் டென்ஷனை பிரேக் பண்ணலாம். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணினா நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறோம், பாயிலிங் பண்ணுறோம். ஓகே, பாயிலிங் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் பிரேக் ஆயிடும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் செய்யறாங்களா, அந்த மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் உள்ளே போகாத மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அளவுக்கு நமக்கு கிட்ட அந்த மெட்டீரியலை ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறனால தான் அந்த மாதிரி நமக்கு நல்லா கிட்ட நெருக்கமாக ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு உள்ளே போகாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, வாட்டர் ப்ரூஃபிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிடியூசிங் சீ வேவ். ஓகே, கடல் அலை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கப்பலில் 2 பக்கமும் என்ன பண்ணுவோம்னா ஆயிலை கொட்டிடுவாங்க. ஓகே, ஆயில் சோப்பு தண்ணியெல்லாம் கொட்டுவாங்க. ஓகே, சோப்பு தண்ணியெல்லாம் கொட்டி என்ன பண்ணுவாங்க அந்த சர்ஃபேஸ் வந்து குறைக்க பார்ப்பாங்க. ஓகே, ஸோ குறைச்சா என்ன பண்ணுவோம்னா வேவ்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகே, அதனால ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோடைய நம்ம டெரிவேஷன் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிலரி டாப் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ போன தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1000 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு தான். கிராட்டிடியூட். தேங்க்யூ வெரி மச் டு எவ்ரி ஒன். ஓகே, தேங்க்யூ.